சத்தியத்தில் உழைத்த காதல் சாகாது அல்லவா. ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் ஃபைனலி நம்ம வந்து வியோட வேம்பயர் எஃப்எஃப் போட போகிறோம். இது வந்து போட்டு 2 வருஷம் ஆச்சு. அதனால உங்களுக்கு கதையெல்லாம் மறந்துருக்கும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன ரீகால் ஆட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் திட்டிடாதீங்கடா அக்கா, இந்த ஒரு எபிசோடுக்காக 2 வருஷமாக வெயிட் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு திட்டுற உரிமை இருக்குது, பட் பார்த்து பக்குவமாக கமெண்ட்டில் வந்து திட்டிட்டு போங்க. ரொம்ப ஹார்ஷெல்லாம் வேண்டாம், சும்மா நார்மலாக அக்காவை மெதுவாக திட்டணும், ஓகேவா? இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, எனக்கே வேம்பயர் ஸ்டோரியில் பாதி மறந்துடுச்சு எது சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நானே திருப்பி 15 எபிசோடு கேட்டுட்டு இதெல்லாம் தான் சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன். உங்களில் சில பேர்த்துக்கும் கண்டிப்பாக மறந்துருக்கும். ஏன்னா எனக்கே மறக்கும்போது கதை சொன்ன எனக்கே மறந்துருச்சுன்னா கேட்டால் உங்களுக்கும் மறந்துருக்கும் தானே. ஸோ அதனால் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம்லாம் இருக்குல்ல அந்த எபிசோடில், அதை மட்டும் சொல்கிறேன். அதை தெரிஞ்சாலே பாதி கதை தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆட்டை, அந்த கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆட்டை கொடுத்துடலாம். நம்ம கதையில் வந்து ஹீரோ வி தான், ஹீரோயின் வந்து கிம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பேர் வச்சுருந்தோம் ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒன்று வந்து சோ, இன்னொன்று வந்து ஹே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சோங்கிறது வந்து ஒரு பொண்ணு, ஹேங்கிறது வந்து பையன். அதுக்கப்புறம் வீக் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டுக்கு பேரெல்லாம் வைக்கல. வீக் வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அண்ட் வந்து வி ஒரு வேம்பயர், இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வீக் வந்து நார்மல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், வேம்பயரில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் கேரக்டரோட இன்ட்ரோ. இப்போ வந்து நம்ம அந்த 15 எபிசோட்லேயும் என்னென்ன இருந்துச்சு, லைக் ஹைலைட்டான திங்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வி அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு தான் தெரியும் வி வந்து ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்கக்கிட்ட இருப்பாங்க. கிம் வந்து தமிழ்நாட்டில் தான் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருப்பா. பட் அந்த காலேஜில் வந்து அவளுக்கு சவுத் கொரியாவில் படிக்கிறதுக்கு, அந்த 4th இயர் மட்டும் சவுத் கொரியாவில் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து அங்கே படிச்சுட்ருப்பா. அங்கே தான் வந்து அவளுக்கு சோங்கிற ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஹேங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதவங்க தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தடவை ஒரு அசைன்மெண்ட் ஆட்டை கொடுத்துருப்பாங்க காலேஜில். அதனால வந்து இவங்க எல்லாருமே டெகுக்கு போவாங்க, சரி அசைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் வியும் கிம்மும் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்து வி டெலிவரி பாயாக இருப்பாங்க. கிம் கையில் கூட காயம்பட்டு ரத்தம்லாம் வந்து வி திருப்பி வேம்பயராக மாறுவார். அந்த வீட்டு மேலே கூட இருப்பார் அப்போலாம் வந்து சொன்னேன். பட் அப்போ நம்ம கிம்முக்கு தெரியாது வி தான் வேம்பயர், அந்த டெலிவரி பாய் தான் வந்து வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சோ வீட்டில் தான் இருப்பாள் அந்த டைம்லாம். அந்த டைமில் தான் கிம்முக்கு தெரியும் ஹே வந்து கிம்மை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிம் வந்து திருப்பியும் சியோல் காலேஜுக்கு போகாமல் டெகுலேயே இருப்பாங்க. அது வந்து எப்படியோ ஹேக்கு தெரிஞ்சு திருப்பியும் டெகுக்கே அவரும் வந்துடுவார். வந்து கிம் கிட்ட நம்ம திருப்பி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம கிம் அக்செப்ட் பண்ணிப்பா. வீக்கும் ஹேக்குமே செட் ஆகாதே, நான் அவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும். கிம் வியை ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. பட் இது வீக்கு தெரியாது. நம்ம கிம் வந்து சரி அவள் பர்த்டே அன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சிட்ருப்பா. அதே மாதிரி வந்து அவள் பர்த்டேவும் வந்துடும். அவள் பர்த்டேக்கு வந்து ஹே ஒரு கோல்டன் வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணுவார். வீருன்ட்டு எனக்கு உன் பர்த்டேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன், எனக்கு உன் பர்த்டேனே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிம் இருந்துட்டு சரி பரவாயில்ல, இன்னைக்கு வந்து உங்கள் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிம்மை வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போவும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹேவும் கூட வராரு. அவங்க பாட்டி வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டியும் தாத்தாவும் வெளியில் போயிருப்பாங்க. பட் கேக்கெல்லாம் வாங்கி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி பண்ணுற மாதிரி. நம்ம இருந்துட்டு சரி பாட்டி வெளில போயிருக்காங்க, பாட்டி வந்ததும் கேக்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல் ரூமுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க கிம்மையும் ஹேவையும். அந்த டைமில் கிம்க்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு ஆப்பிளையும் ஷார்ப்பான கத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கிம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுறங்கிற பேரில் கையை கட் பண்ணிக்குவாங்க. கிம்க்கு ரொம்ப ரத்தம் போயிட்டுருக்கும். அப்போ வந்து ஹே ஏதாவது உங்ககிட்ட ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்பாங்க. இருந்துட்டு அதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, மெடிக்கல் ஷாப்பில் தான் போய் வாங்கணும்னு சொன்னதும் ஹே வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருப்பாங்க. தான் கூட இருப்பாங்க. வந்து இந்த பிளட்டை பார்த்ததுமே வந்து வேம்பயர் மூடு வந்துடும். அவரும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனால் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த டைம்னு பார்த்து ஒரு ஃப்ரெண்டு வேம்பயர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவரும் வந்துடுவார். அவரு கிம்மை கடிக்க போகும்போது நம்ம அவங்க கூட சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்டை துரத்தி விட்டுருவாங்க. இப்போ வந்து ரொம்ப கிட்ட இருப்பாங்க கிம் கிட்ட. வீனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வந்து கிம்மோட கழுத்தில் கடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக வந்து அந்த டோர் தட்டுற சத்தம் கேட்கும். உடனே நம்ம இருந்துட்டு அந்த ஜன்னலை உடச்சிட்டு வந்து போயிடுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஜன்னல் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி அந்த ஃப்ரெண்டு வந்து போன ஃப்ரெண்டு திருப்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் தான் உடச்சிட்டு போயிருப்பாரு. அந்த கதை திறனது வேறு யாரும் இல்லை, ஹே தான். ஹே உள்ள வந்து கிம்க்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது எங்கே அவனை பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன், எங்கே அவனை காணோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிம் இருந்துட்டு தெரில அவன் எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடிக்க வரும்போதெல்லாம் நம்ம கிம் வந்து லைட்டாக ஒரு மயக்கத்திலேயே தான் இருப்பாள். அதனால் வந்து அவளுக்கு அவ்வளோக்கா எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் அவள் கொஞ்சம் அந்த நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாள். கிம் இருந்துட்டு சரி இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம வியோட பாட்டி வந்து அப்போ தான் உள்ளே வருவாங்க. என்னாச்சுமான்னு கேட்கும்போது கிம் வந்து அம்மா இந்த மாதிரி ஒன்றும் ஆகலை, கை வந்து தெரியாமல் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க.
அப்போவே நம்ம வியோட பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் வி எப்படியோ வேம்பயராக மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் வந்து ஹேவும் கிம்மும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த டாக்டர் இருந்துட்டு நீங்கள் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த நாளும் ஆயிடுது. ஆனால் கிம் வந்து நைட்டெல்லாம் தூங்கி இருக்கவே மாட்டா. அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாள். ஒரு வேளை வி தான் உண்மையான வேம்பயராக இருப்பாரோ, இல்லை நம்ம தான் அப்படி சும்மா பிரம்மையாக இருக்குமோ அப்படிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாள். இது வரைக்கும் தாண்டா நம்ம அந்த 15 எபிசோடில் பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு ஓரளவு கதை தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிடா, இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம். ஹேவும் கிம்மும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ ஹாஸ்டலில் இருக்காங்க. ஹே கிம் கிட்ட நீ ரெடியாக இரு, நம்ம காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிம் இருந்துட்டு இல்லை நான் இன்னைக்கு காலேஜ் வரல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நீ வேணால் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹே இருந்துட்டு சரி நான் போகிறேன், நீ தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா, மேனேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம கிம் இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், இதில் என்ன இருக்குது, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, காலேஜுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹேவும் இருந்துட்டு சரி பார்த்து பத்திரமா என்ன வேணும்னாலும் உடனே வந்து ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கிம் இப்போ ஹாஸ்டலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. அவளுக்கு நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒரே இதாக இருக்குது. என்னடா என்ன நடந்திருக்கும், என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கா. வி கரெக்டாக அந்த டைமில் கிம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. கிம் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவன் என்னவோ நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறான், ஏன் நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறான், நாம் எல்லாமே சொல்கிறோம்ல அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. வியும் ரொம்ப டைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் நம்ம கிம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வி பண்ணுறதே நிறுத்திடுறாரு. அப்போ தான் நம்ம கிம்முக்கு தோண்டுது, சரி என்ன இவ்வளோ டைம் பண்ணியிருக்கேன், ஏதாவதுனா என்ன பண்ணுறது, சரி எதுக்கும் நம்ம அட்டன் பண்ணி கேட்கலாம், என்னதான் கோவமாக இருந்தாலும் இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மே ஃபோன் பண்ணுறா. அப்போ வந்து வி எடுத்துடுறாங்க. வி எடுத்துகிட்டு என்ன பண்ணுற இவ்வளோ நேரம், என்ன ஆச்சு, எங்கே இருக்கீங்க, ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன், என்னவோ ஏதோ நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கிம் இருந்துட்டு அதை பற்றியெல்லாம் நீ பேசுறது, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வி இருந்துட்டு என்ன இப்படிலாம் பேசுகிற, நேற்று உன் பர்த்டே வேறு, கை கட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேலை போயிருக்கேன்னு பாட்டி சொன்னாங்க, எனக்கு நேற்றெல்லாம் நைட்டு தூக்கமே வரல தெரியுமா, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம் இருந்துட்டு போய் பேசாத, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீருன்ட்டு அதை பற்றி பேச தான் நானே கூப்பிட்டேன், நம்ம இன்றைக்கி மீட் பண்ணலாமா கிம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிம் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் மீட் பண்ண முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணாம், இதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணி நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட ஒரு உண்மையை கூட உன்னால் சொல்ல முடியல, அப்போ நான் இவ்வளோ நாள் உன் கூட இருந்ததுக்கு என்ன வி அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. வி இருந்துட்டு இல்லை உங்ககிட்ட மறைக்கணுங்கிறது எனக்கு ஐடியாவே கிடையாது, பட் அது கரெக்டான டைம் வரணும் சொல்லணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிம் என்ன தான் சொன்னாலும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறா. நீ என்கிட்ட மறைச்சது தான், அது எதாவது வேணால் இருந்துக்கிட்டோம், நான் இதுக்கு மேலே அதை பற்றி கேட்க மாட்டேன், இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு ஏன் இப்படிலாம் சொல்கிற, இப்படிலாம் சொல்லாத, நீ இப்படி சொன்னேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நான் எவ்வளோதான் உன் கூட சண்டை போட்டாலும் உன் கூட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது, வேணா நீ என்னை 4 அடி கூட அடிச்சுக்கோ கிம், வேணாம் பேசாமலாம் இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கிம் வந்து எதுவுமே கேட்காம இல்லை நீ இப்போ ஃபோன் கட் பண்ணு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு சரி ஒரே ஒரு நிமிஷம், நீ என்னவோ உன் பர்த்டே அன்னைக்கு என்கிட்ட சொல்லணுன்ட்டே இருந்தீல, அது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம கிம் வந்து வீக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பர்த்டே அன்னைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பர்த்டே அன்னைக்கு தான் இதெல்லாம் நடந்தனால அவங்க சொல்லியிருக்க முடியாது. அதுக்கு கிம் இருந்துட்டு இல்லை வேணாம், அது எனக்குள்ளேயே இருந்துட்டு போகுது, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது சொல்லாமலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு அப்போல்லாம் சொல்லாத, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது ஒரு சின்ன விஷயம், நான் உன்னை பார்த்துக்காம போனது என் தப்பு தான், ஆனால் அதுக்காக இப்படிலாம் பண்ணாத, நான் தான் உங்ககிட்ட அது என்னென்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் திருப்பி நேற்று நைட்டு நடந்தது மட்டும் நீ சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம கிம் இருந்துட்டு உனக்கு எது சின்ன விஷயம், எனக்கு ரத்தம் போயிட்டுருக்கு, நீ என்னை பார்த்துக்காம எதேதோ பண்ணுற, அதுக்கப்புறம் ஜன்னல் உடச்சிட்டு வெளியில் போகிற, இதெல்லாம் உனக்கு சின்ன விஷயமா, ஹே யார்ட்டா எனக்கு அவன் பார்த்துக்கிறான், நீ ஏன்டா என்னை பார்த்துக்க மாட்டேங்கிற, அந்த இடத்துல நீ தான் என்னை இருந்து பார்த்துருக்கணும் அவனை விட, உனக்கு என்னை விட அப்படி என்னென்னலாம் முக்கியமான விஷயம்லாம் இருக்கும் போல், நீ அதனால தான் இப்படிலாம் பண்ணுற, சீக்ரெட்னா அப்புறம் அது எதுக்கு எனக்கு சொல்லிக்கிட்டு விடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்பவே இருந்துட்டு ஏன்டி இப்படி புரிஞ்சிக்காமலே பேசுகிற, என்னை எப்போதுமே புரிஞ்சுக்குவேன், நான் வேண்டான்னு சொல்லும்போதெல்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவேன், ஆனால் இப்போ என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன், நீ என்னென்னா புரிஞ்சிக்காமல் நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. கிம் இருந்துட்டு நான் அப்படி தான்டா பேசுவேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணி, இதுக்கு மேலே ஃபோன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. வீக் என்ன பண்ணுறதுனே புரியல, நாம் அதை மறைக்கக்கூடாதுன்னு இல்லையே, அதை கரெக்டான டைம் பார்த்து சொல்லான்ட்டு இருந்தோம், இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தா வார்டன்லாம் யாருமே இல்லை, கரெக்டாக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு அந்த பக்கம் கேர்ள்ஸும் யாருமே இல்லை, ஏன்னா காலேஜ் டைமுங்கிறனால எல்லாம் காலேஜில் இருக்காங்க. கிம் ரூமுக்கு போய் கிம் அப்படின்னு சொல்லி டோரை தட்டுறாங்க. கிம்மும் வந்துட்டு வாய்ஸ் கேட்டுட்டு அது வீன்னு தெரிஞ்சிடுது. நம்ம கிம் வந்து இல்லை நான் திறக்க மாட்டேன், நீ எதுக்கு இங்கே வந்த போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன், நீ வெளியில் வா, நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டாச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிம் வந்து இல்லை நீ இப்போ போறியா இல்லை நான் வந்து வார்டனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு இல்லை வார்டன்லாம் யாருமே இல்லை, ப்ளீஸ் எனக்காக ஒரு 2 நிமிஷம் வா அப்படின்னு சொல்கிறாங்க.
கிம் இருந்துட்டு, "இல்லை எனக்கு உன்னைய பார்க்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு போயிடுவி, என்னை கஷ்டப்படுத்தாத, ரொம்ப ஆல்ரெடி கஷ்டப்படுத்திட்டேன் பர்த்டே அன்னைக்கு, இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா வி, நான் ஆல்ரெடி உடஞ்சிட்டேன்டா, ப்ளீஸ் போயிடு" அப்படிங்கிறாங்க. வி இருந்துட்டு, "சரி ஒன்றே ஒன்று, உன் பர்த்டே அன்னைக்கு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன்" அப்படிங்கிறாங்க. நம்ம கிம் இருந்துட்டு, "வேணாம், தயவு செஞ்சு அந்த கிஃப்டெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒன்றும் உன் கிஃப்ட்டுக்காக உன் வீட்டுக்கு வரல, நான் ஆசையாக உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன், ஆனால் அது என்னென்னவோ ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைடா, நீ போ, நீ தயவு செஞ்சு போயிடு, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா அது மட்டுமா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வியோ இருந்துட்டு, இதுக்கு மேலே நம்ம என்ன தான் சொன்னாலும் கிம் புரிஞ்சுக்க மாட்டா, சரி எனக்கு கொஞ்சம் அவளுக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கடா சத்தமே காணோன்னு கிம் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. வி வந்து கிளம்பிடுறாங்க. வி ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அதுவும் வந்து அவரே எடுத்துகிட்டு போயிடுறாரு. சரி இப்படி இருக்கும்போது நம்ம அதை கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, சரி அவள் நார்மலாக இருக்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கிம் இப்போ தான் பெட்டில் உட்காந்து யோசிக்கிறா, நம்ம சொன்னது கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம வியை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோமா, அவன் நம்மளுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்கான், நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் அவனை பட்டுக்கும் போ, மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டோம், அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சா கூட அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இல்லை, அவன் எப்படி நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறான், அது என்னன்னு வேற தெரில, நேற்று நைட் என்னென்னா அவன் கடிக்க வரான், பறக்கிறான், ஒரு வேளை உண்மையானுமே வேம்பயராக கீது இருப்பானோ அப்படிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. சரி அவன் வேம்பயராக இருந்தாலும் ஏன் நம்மக்கிட்ட அதை மறைக்கணும்? அப்போ கிம்மே அவளுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கிறா, ஒரு வேளை வி உண்மையாலுமே வேம்பயராக இருந்தாலும் நீ அவனை லவ் பண்ணுவியா கிம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கிம்மே ஆன்சர் பண்ணிக்கிறா, வி எப்படி இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணது உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கேன், ஸோ அவன் இப்போ வேம்பயருங்கனால அவனை விட்டுட்டாலாம் எப்படி என்னால் போக முடியும், நான் அப்படிலாம் போக மாட்டேன், வி வேம்பயர்னு தெரிஞ்சக்கப்புறம் நான் அவரை விட்டுட்டு போனேன்னா அது எப்படி என்னோட உண்மையான லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே சொல்லிட்டு, சரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும், வி வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக திருப்பி வந்து பேசுவான், அப்போ வந்து இதை பற்றியெல்லாம் அவன்கிட்ட கேட்டுக்கலாம், ஆனாலும் அவன் வந்து பேசுனா சீக்கிரம் பேசிடக்கூடாது, கொஞ்சம் அலைய விடணும், அப்போ தான் நம்மளோட அருமை அவனுக்கு தெரியும், அப்போ தான் நம்மளை விட்டுட்டு இதுக்கப்புறம்லாம் போக மாட்டான், நம்மளை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹேக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹேக்கு பண்ணுறா. ஹே வந்து கட் பண்ணி விட்றாங்க. சரி கிளாஸ் நடந்துகிட்ருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு விட்டுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹேவே ஃபோன் பண்ணுறாங்க. சாரிடி அப்படின்னு பார்த்து சார் வேறு என்கிட்டே நின்றுட்டு இருந்தார், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கிம் இருந்துட்டு, டே காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுடான்னு சொன்னேன்ல, ஏன்டா பண்ணல அப்படிங்கிறா. உடனே அதுக்கு ஹே இருந்துட்டு, சாரிடி மறந்துட்டேன், ஏதோ ஞாபகமாகவே வந்தேன்னா, அதுவும் இல்லாமல் நான் வரும்போதே கரெக்டாக சார் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தார், அந்த சாரு கூட வேறு கொஞ்சம் நேரம் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துதுடி, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிம் வந்துட்டு சரி கிளாஸ் எல்லாம் நல்லா கவனிச்சிட்டு சாயந்தரம் வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. நம்ம ஹே வந்துட்டு ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு வச்சிடறாங்க. சாயந்தரம் ஆகுது. ஹே காலேஜ் விட்டு வராரு. வந்துட்டு நம்ம கிம்முக்கு ஃபோன் பண்ணி நீ கீழே வரியா, நம்ம அப்படியே வந்து டின்னர் எங்கேயாவது வெளில போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்மு வந்துட்டு சரி நீ கீழே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. 2 பேரும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹே இருந்துட்டு வி உனக்கு ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. கிம் இருந்துட்டு ஏன்டா அப்படி கேட்குறா, அவங்க இது உனக்கு பண்ணானா அப்படிங்கிறாங்க. உடனே ஹே இருந்துட்டு அதை ஏன் கேட்குற, காலையில் அங்கே கிளாஸில் போய் உட்காந்ததுலேருந்து ஒரு 20 டைம் கிட்ட பண்ணிட்டான், நானும் வந்து கட் பண்ணி விட்றேன், புரிஞ்சுக்காமல் அவன் பாட்டுக்கு திருப்பி பண்ணிட்டே இருந்தான், அதான் சரி உனக்கும் அவனுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே கிம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, சின்ன ஒரு பிரச்சனை தான், அதை நாங்களே சால்வ் பண்ணிப்போம், நீ ஏதோ பெருசாக எடுத்துக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ஹே இருந்துட்டு நான் திருப்பி ஃபோன் பண்ணி அவன்கிட்ட நேற்று நைட்டு எங்கே கிம்மை விட்டுட்டு அப்படிங்கட ஊர் சுற்ற போயிருந்தேன்னு கேட்கலான்ட்டு இருந்தேன், அப்புறம் நானே விட்டுட்டேன், சரி வேண்டாம் ஏதாவது பிரச்சனைக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா இப்போ ஃபோன் பண்ணி கேட்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கிம் இருந்துட்டு டே அதெல்லாம் இது பண்ணிடாதடா, எச்சா சண்டை பெருசு தான்டாகும், அது சீக்கிரம் நாங்களே முடிச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. பில்லு பே பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஹாஸ்டலுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. வரும்போது நம்ம கிம் இருந்துட்டு ஹே நான் வியை பற்றி உங்ககிட்ட ஒன்று சொல்லணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே இருந்துட்டு அவனை பற்றி என்கிட்ட என்னடி சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. கிம் இருந்துட்டு இல்லை நீ வியை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ஹே இருந்துட்டு வி என்னை பற்றி என்ன நினைக்கிறது, எனக்கும் அவனுக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே 7.5 நாட்டு சனியாக தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கிம் இருந்துட்டு இல்லை அவன் ரொம்ப நல்லவன் தான் தெரியுமா, நீயும் நல்லவன் தான் அவனும் நல்லவன் தான், ஏதோ ஒரு பிரச்சனை போல் உங்களுக்குள்ள, அதனால தான், மற்றபடி நீங்கள் 2 பேரும் நல்லவங்க தான்டா, சீக்கிரம் பேசிக்கோங்க, சண்டையெல்லாம் போடாதீங்கடா அப்படிங்கிறாங்க. ஹே இருந்துட்டு நாங்கள் இப்போலாம் சண்டை போடுறதே கிடையாது, ஆனால் அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தோம், சரி அதெல்லாம் எதுக்கு இப்போ நீ கேட்குற அப்படிங்கிறாங்க. கிம் இருந்துட்டு இல்லைடா எனக்கு வியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹே இருந்துட்டு பிடிச்சிருக்குன்னா என்னடி அர்த்தம், என்ன பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கேன், அவன் நல்ல டைப்பு தான் போல் அப்படிங்கிறாங்க. கிம் இருந்துட்டு தோல்லையே அடிச்சிடுறாங்க. ஹே தோலில் அடிச்சுட்டு டே அந்த பிடிச்சிருக்கு இல்லைடா இது வேறு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேறு என்னடி பிடிச்சிருக்கு, உனக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு கிம் இருந்துட்டு டே அந்த பிடிச்சிருக்கு இல்லைடா, நீ ரொம்ப ஓவராக ஓட்டுற போடா அப்படின்ட்டு
அந்த பிடிச்சிருக்கு இல்லை, ஐ திங்க் நான் வியை ரொம்ப லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. இருந்துட்டு என்ன சொல்கிற, எனக்கு புரியல, லவ் பண்ணுறியா, நானும் உன் கூடயே தானடி சுற்றிட்டு இருக்கேன், என்கிட்ட இப்போ சொல்கிற அப்படின்னதும், இது இன்னும் வீக்கே தெரியாதுடா, நான் உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், வீக்கிட்ட கீது ஒலாரி கொட்டிடாத சரியா, நானே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இருந்துட்டு நான்லாம் சொல்ல மாட்டேன், பட் சீக்கிரம் சொல்லிடு, வீ ரொம்ப கேரிங் டைப்புன்னு தெரியும், என்னதான் எனக்கும் அவனுக்கும் சண்டைனாலும் அவன் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் இருக்குது, அவனை நல்லா பார்த்துப்பான், சீக்கிரம் சொல்லிடு, இல்லைன்னா வீ வந்து வேறு ஏதாவது பொண்ணு தூக்கிட்டு போயிடுவான், அப்புறம் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. கிம் இருந்துட்டு, டே உன் திருவாயை வைக்காதடா, அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தான், வேறு யாரும் வர முடியாது எங்கள் நடுவில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்துட்டு சிரிச்சிட்டு, சரி ஓகே சீக்கிரம் சொல்லிடு, உன் ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கல்யாணத்தப்போ நல்லா பிரியாணியாக போடுங்க, அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. உடனே கிம் இருந்துட்டு, டே சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்தீங்கன்னா துரத்தி விட்ருவேண்டா, நீ தான் எங்கள் கல்யாணத்தை வேலையெல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இருந்துட்டு, சரி அதெல்லாம் பண்ணிடலாம் விடு, நீ சீக்கிரம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹாஸ்டலும் வந்துட்டு இப்போ அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹேக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கிம் வந்து அவளுக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ஹே வந்து கிம்மை லவ் பண்ணியிருந்தாலும் இப்போது கிம் வந்து வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறத அவருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி எப்படியோ அவளுக்கு பிடிச்சவங்கள பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம கிம்மும் வந்து சரி நம்ம ஹேக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், நம்மளுக்கு எந்த சண்டை எந்த பிரச்சனைனாலும் அவன் பார்த்துப்பாயினே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அவ்வளோதான் ஆர்மிஸ், இன்னைக்கான எஃப்எஃப் வந்து முடிச்சாச்சு. ஏன் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஹாரன் சவுண்டு, அதுக்கப்புறம் நாய் குலைக்கும், எல்லாமே பண்ணும். கரெக்டாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அதில் ஒரு 10 ஹாரன் சவுண்டு கேட்டிருக்கோம். அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தனால சரி வேண்டாம் அடுத்த பாட்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இந்த எபிசோட்லேயே வியோட வேம்பயர் ஸ்டோரி முடிச்சிடலான்ட்டு இருந்தேன், பட் 5 நிமிஷம் வந்து நம்ம அந்த ஹோல் ஸ்டோரி சொல்லி முடிக்கிறதுக்கே போயிடுச்சு. ரிமைனிங் இருக்க பாட்டில் தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதனால அடுத்த எபிசோடில் எப்படியும் முடிச்சிடுறேன், முடிக்க ட்ரை பண்ணுறோம் இல்லை முடிச்சிடுறோம், அப்போ தான் வந்து நம்ம வேறு ஏதாவது புதிய எபிசோடு போட முடியும். இன்னும் ஜேகேவோட சீரீஸ் வேறு அப்படியே உயிரோடு இருக்குது, அதுக்கும் வந்து நான் திருப்பி ஃபுல் கதை கேட்டு தான் வந்து போடணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம அவ்வளோக்கா எபிசோட்ஸ் போடல, ஒரு 4-5 அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். அதனால் வந்து அது சீக்கிரம் நான் கேட்டுட்டேன். ஜேகேவோடதும் சீக்கிரம் முடிச்சிடலாம், 2 பேர்த்துக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து புதுசாக வேறு ஒரு சீரீஸ் வந்து போடலாம். எனக்கு இன்னொரு சீரீஸோட ஐடியா கிடச்சிருக்கு, அது வந்து நான் வியோடது முடிச்சுட்டு ஜேகேவோடது முடிக்கும்போது தான் என்னன்னு சொல்லுவேன். அது இன்னும் யாருக்குன்னு நான் டிசைடே பண்ணல, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அதுவும் நம்ம வீக்கு தான் போடுறோன்னு என் மனசு சொல்லுது. பட் வீக் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம்ல, ஸோ ஜேகேக்கும் ஒன்று சீரீஸாட்ட போட்டுட்டோம், அடுத்து யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம், இந்த சீரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஜேகேயோட ஒன் ஷாட் போட்டிருந்தேன்ல, அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து இப்போ வீடியோ போடும்போது இப்போ அடுத்து நம்ம ஜேகே சொல்கிறாங்க இல்லை அடுத்து நம்ம ஒயன் சொல்கிறாங்க அப்படி பேசுகிறதுக்கு பதிலாக நார்மலாக அவங்க பேசுகிற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அது வந்து அப்படி தான் தோணுச்சு. நம்ம வந்து சும்மா அடுத்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு சின்ன இதாட்ட பேசுகிறேன், அப்படி தான் வந்து நான் பேசியிருந்தேன். நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட்டை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு சீனு, இப்போ நம்ம ஜேகே வந்து ஒயன் கிட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு சீனுனா அடுத்து வந்து நான் எப்படி சொல்லியிருப்பேன், ஒயன் வந்து உடனே ஜேகேவை தள்ளி விடுறாங்க, நம்ம ஒயன் வந்து ஜேகேவை தள்ளி விடுறாங்க அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்படி சொல்லாமல் அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஒயன்னா ஒயன் பேசுகிற மாதிரி சொல்லுங்கள், ஜேகேனா ஜேகே பேசுகிற மாதிரி சொல்லுங்கள், இந்த நம்ம ஒயன் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அது கரெக்டுன்னு தான் தோணுச்சு. ஆமாம், நானும் வந்து அந்த ஆடியோலாம் கேட்கும்போது என்னடா நம்ம சும்மா வார்த்தைக்கு வார்த்தை நம்ம ஒயனு நம்ம ஜேகே நம்ம ஒயனு நம்ம ஜேகேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருந்தது. இந்த வீடியோலையும் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன், நம்ம வி நம்ம ஹே அப்பெல்லாம் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து கேட்கும்போது எனக்கே என்ன இவ்வளோ தடவை நம்பன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தது. ஸோ மறக்காமல் நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சில பேர்த்துக்கு இப்படி கேட்டே பழக்கமாயிருக்கும், சில பேர்த்துக்கு அப்படி கேட்குறதும் பிடிச்சிருக்கும். எனக்கு வந்து நம்பன்னு சொல்லி பழக்கமானனால எனக்கு புதுசாக அப்படி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா எது நல்லாயிருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோவும். ஸோ உங்களுக்கு என்ன தோண்டுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வியோட எஃப்எஃப் முடிக்கும் போதும் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா, உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், மறக்காமல் எப்படி சொல்லலாம் அடுத்த வீடியோ அதையும் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. பைடா ஆர்மிஸ். அப்புறம் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஐடியை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணும்போது ஹாய் அக்கா நான் எஃப்எஃப் சேனல்லேருந்து வரேன்னு கொஞ்சம் சொல்லுங்கடா, ஏன்னா நான் புதுசாக வந்து எந்த ரெக்வஸ்ட்டுக்கும் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் எஃப்எஃப் சேனல்லேருந்து வரேன்னு சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பைடா ஆர்மிஸ். நம்ம அடுத்த வியோட ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம்.